ஏதோ ஒரு சாதனை சொல்லி சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சாதனையை சொல்லுங்க. முதல் பென்ஷனை வந்து ₹1 உயர்த்த முடியுது அவங்களுடைய ஆட்சி காலத்தில். கவர்னர்கிட்ட போய் மல்லி பல தடைகள் இருந்தாலும் இன்றைக்கு வந்து வந்த உடனே ₹500 உயர்த்தினாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ₹500 உயர்த்தி இருக்கிறாரு. பெண்களுக்கான சுருக்கமாக சொல்கிறேன், பெண்களுக்கு ஒரு மதிப்பு வரணும். குடும்பத்தில் 1000 கொடுத்தாரு. 2500 பெண்களுக்கு வந்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கு வரப்போகுது. வீடு கட்டுற லோனு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நாமளும் வந்து கிட்டத்தட்ட நிறையா நம்ம செஞ்சுருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இது அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுக்கிறீங்கனாக்கா என்னுடைய அறியாமல் தொகுதி மக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து நாம் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து சிறப்பாக நம்ம வந்து செஞ்சுன்னு இருக்கோம். பார்க்க போனால் 3 ஆண்டு பள்ளியை கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு லைப்ரரி படித்த இளைஞர்களுக்கு வந்து லைப்ரரி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட லைப்ரரி வந்து ஆர்கேடெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். 3 அங்கன்வாடி கட்டின்னு இருக்கிறோம். மொத்தம் வந்து 5 அங்கன்வாடி வரப்போகுது. 3 அங்கன்வாடி கட்டின்னு இருக்கிறாங்க. அந்த உடனே தியாகத்திட்டில் வந்து ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து 30 ஆண்டு காலம் வந்து அந்த ஆரம்ப இடம் எடுத்து போட்டு ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லாத இருந்தது. அதாவது வாடகையில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம புதிதாக அவங்களுக்கு ஒரு இதை பண்ணிக்கணும். இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா நம்முடைய வீராமண்ணம் துணை ஆரம்ப சுகாதாரம் மாத்திரை வாங்குற இடத்துல ஷெட்டு போட்டுருக்குறோம். அதேமாரி இங்கே அரியாமத்துல ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மாத்திரம் வெயில்ல மழையில் நம்ம ஜனங்கள் வந்து கஷ்டப்படணும். அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் போகணும். ஏன்னாக்கா எனக்கு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளையா இருந்தாலும் என்ன அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் நான் செய்வோன்ற ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட உங்களுடைய எதிர்பார்ப்பு இணங்க நம்ம செஞ்சுருக்கிறோம். முருகப்பாக்கத்தில் வந்து அதேமாரி அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் அதேமாரி ஷெட்டு போட்டுருக்குறோம். தியாகத்திட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். நம்முடைய கருமகாரிகள் செய்யறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தியாகத்திட்டில் வந்து வந்த உடனே ஒரு சுடுகாடு நம்ம வந்து அங்கே அந்த இடுகாடு இது மக்களுக்கு வந்து அந்த எரிபொருள் தகனத்தை நம்ம வந்து அங்கே அமைச்சிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா இது எல்லாம் வந்து நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகளாக எந்த எல்லா இதுவும் கிடப்பில் கடந்ததெல்லாம் இன்னைக்கு போட்டு நீ பண்ணியிருக்கிறோம். நம்முடைய போக்குவரத்து நெரிச்சலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து அதாவது வந்து இந்திரா காந்தி சிலை மேம்பாலம் வருது. அதுக்கு பூர்வாங்க வேலை நடந்தது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைப்பாக்கத்திலிருந்து மரப்பாலம் போகிறவர்களும் நமக்கு வந்து அதாவது போக்குவரத்து இட நெருக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நெருக்கடியை போக்குறதுக்கு நம்முடைய இதில் வந்து முருங்கைப்பாக்கத்தில் இருந்து மேம்பாலம் அமைக்க போகிறாங்க. அதுக்கான பூர்வாக வேலையெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஜங்ஷனில் இருந்து உள்ளோட வரலாம் 4 வழிச்சாலையாக உருவாக்கப்படுங்க. பல திட்டங்கள் நம்ம எவ்வளோ சொல்லலாம். பெண் குழந்தைக்கு பிறந்த சளிப்படையக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைக்கு வந்து 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 ரூபாய் டெபாசிட் வந்து அது 18 வயசு ஆகும்போது 5 லட்சம் ரூபாய் ஆகும். அவருடைய படிப்பு செலவுக்காகும், அவருடைய திருமண செலவுக்காகும். இப்படி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே அரசு ஐயா ரங்கசாமி ஐயா அரசு தான். மாயம் சொல்றதுதான் செய்யறதுதான் சொல்லுவாரு, செய்யறதுதான் சொல்றதுதான் செய்வாரு, அதேமாரி செய்யறதுதான் சொல்லுவாரு. இப்படி மக்களுக்கு நமக்கு வந்து அரிசி எடுத்துட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து கடந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பணம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 20 கிலோ அரிசி, இன்னைக்கு 20 கிலோ அரிசி, சிவப்பாட்டை 20 கிலோ அரிசி, மஞ்சாட்டைக்கு 10 கிலோ அரிசி எல்லாருக்குமே நம்ம வந்து அதை கொடுத்து நடைமுறையில் வந்து போச்சு. கோதுமை 2 கிலோ கோதுமை, கேழ்வரகு மாவு இன்னும் ஒரு மாதங்கள் வந்து கட்டாயம் வந்துடும். இப்படி பல திட்டங்கள் பிள்ளைங்களுக்கு பார்க்க போனாக்கா சிறுதானியம் அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் விடுபட்ட சைக்கிள் கொடுத்தா லேப்டாப். இன்னைக்கு வந்து +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து லேப்டாப் மடிக்கணினி அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 23 விடுபட்டதை கூட இப்போ கொடுக்க போகிறாங்க. இப்படி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பற்றி சிந்திக்கிறதும் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கும் எல்லாம் சிறப்பான ஆட்சி ஆண்டு கொடுக்குற நம்ம ஐயா ரங்கசாமி ஆட்சி மட்டும்தான். இதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வருவாங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன். இவங்களால நான் என்னுடைய அரசில் நான் நம்பூர் தொகுதியில் மட்டும் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நம்பூர் தொகுதியில் மட்டும் நம்ம இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறேன், 100 ஆண்டு பள்ளிக்கூடம் கட்டுறேன், லைப்ரரி கட்டுறேன், 3 அங்கன்வாடி கட்டுறேன். அது மட்டும் இல்லை 54 கோடியில் வந்து ஒரு மினி துறைமுகம் வீராமட்டத்தில் கட்டின்னு இருக்கிறாங்க. அது வந்து சிறப்பான ஒரு திட்டம். மீனவ மக்கள் பயனடைகிறதுக்கு சிறப்பான திட்டம். அந்த ஊரில் வந்து 18 கோடி ரூபாய்க்கு வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடித்தண்ணிக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. ஏன்னா அந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அது நம்ம அது போல பண்ணிருக்கோம். இப்படி பல திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். எதுக்கு சொல்றேன்னாக்கா வாக்கப்புண்ணு நீங்க வந்து இருக்கிறாங்க பாத யாத்திரை அவங்களால ஒரு சாதனையை சொல்ல முடியுமா? இல்லாத புடைச்சு பேசு, இதுல ஊழல் அதுல ஊழல் இப்படியே
மக்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி மதிப்புரிய நாராயணசாமி அவர்கள் வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி தான் எடுத்து போனார். இன்னும் அவருடைய ஆட்சி காலம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. மக்களாகிய நீங்க வந்து யாரு வந்தா, யாரு ஆட்சி இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும், யாரு வந்தா மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசா இருக்கும், யாரு வந்தா நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், யாரு வந்தா பெண்களுக்கான திட்டங்கள் வரும், யாரு வந்தா நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை போக முடியும். பெண் பிள்ளைங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீ குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தான் அந்த ஒரு குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ ஒரு பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சுழல் நீதியை வீடியோ ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு வந்து சுழல் நீதிலாம் கொடுத்து பல கோடி ரூபாய் வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்து எங்களுடைய புதிய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய உதவியோடு இன்னைக்கு நம்ம சிறப்பாக செஞ்சுக்கலாம். இது ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இந்த பாத யாத்திரை வராங்கல்ல, அவங்களால ஒரே ஒரு சாதனையை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுமா? அவங்களால ஒரே ஒரு சாதனையை சொல்லி பாத யாத்திரை போக முடியுமா? என்னுடைய தொகுதி மட்டும் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தினகரன் பேப்பரில் கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. தினகரன் பேப்பரில் நியூஸ் போடும்போது புதுச்சேரி மாநிலத்து மூலப்பட்ட தொகுதி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அது புதுச்சேரி மாநிலம் முதன்மையாளர்னு சொல்லி அவங்களுடைய 4 இடத்துல போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தொகுதின்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னாக்கா, அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு தான் திமுக, அந்த இதில் இருக்கக்கூடியதான் திமுக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரே அரசு ஐயா ரங்கசாமி ஆட்சி. அவருடைய அரசு, அவருடைய காலங்கள் வந்து பொற்காலங்கள். அவர் வரும்போதெல்லாம் உதவித்தொகை கொடுத்துட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அவருடைய காலத்தில் தான் எல்லாமே பென்ஷனு எல்லாத்தையுமே உயர்த்தக்கூடியது ஒரே அரசு. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஊனமுற்றல் வந்து நீ யாருக்குமே வந்து வண்டி இல்லாத ஆலைகள் 65% இருக்கவங்களுக்கு வண்டி மோட்டர் சைக்கிள். இப்படி அதாவது வந்து அயன் பண்ணுறவங்களுக்கு அயன் பாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் வண்டி எல்லாருக்குமே நம்ம தொழிலை பார்க்கனா யாருமே வாங்கலான்றது ஆளை தேடுறான். யார் வாங்கணும்னு இன்னைக்கு தேடின்னு இருக்கா. அப்படி ஒவ்வொரு நம்முடைய தொகுதியை ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நான் எதுக்கு பேசுனாக்கா, இந்த வாக்கப்பண்ணு வராங்களா, பாத யாத்திரை வராங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு இதை பற்றி சொல்ல முடியுமா? பொய்யா இதை பண்ணாங்க, இது ஊழல் ஏதாவது நிரூபிக்க முடியுமா? ஏதாவது நிரூபிங்க. ஒரு தவறு பண்ணப்படாத ஒரு தவறு பண்ணனாக்கா அது வந்து ஆதாரத்தோட தான் சொல்லணும். ஆதாரத்தோட சொல்லக்கூடிய ஒரு அரசு இல்லாத ஒரே பொய்யை மாற்றி சொல்லக்கூடிய கடந்த காலம் இருக்கக்கூடிய அரசு செய்த ஐயா ரங்கசாமி ஆட்சி மீண்டும் வரணும். அது உங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும். மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இதுக்கு வந்து இந்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய வந்து பயனடையக்கூடிய குடும்ப தலைவர் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.